இந்த அருமையான நிகழ்வுக்கு நடுவராக வீற்றிருக்கின்ற சிம்மாசனத்தில் அமர்ந்த சிங்கமே, சேதாரம் இல்லாத தங்கமே, ரொம்ப நன்றிமா. கண்ணாடி இல்லாத கலாமே, கருத்து போகாத முலாமே, உங்கள் ஜிபே எடுத்து பாருங்கள், 150 ரூபா வந்திருக்கும். சூரியனின் சீதனமே, சுந்தர தமிழ் வாகனமே, எடுத்து பாருங்கள், திரும்ப அந்த 150 ரூபா எனக்கே வந்திருக்கும். கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போகச் செய்வது உங்கள் விந்தை, இரவெல்லாம் கண் விழித்து தீர்ப்பு சொல்வதிலே நீங்கள் ஒரு ஆந்தை. வந்து உட்காருங்கம்மா, போதும் உங்கள் பட்டிமன்றம். இந்த ஆந்தைன்னு சொல்கிறதுக்கு தான் 600 கிலோமீட்டர் வந்தீங்களாக்கும். சற்றே சரிந்த பார்வை ராயல், சைடில் இருந்து பார்த்தால் அண்ணன் கமலஹாசன் சாயல். ஆமாம், நன்றி நீங்கள் சொல்லும் போது. கொஞ்சம் தமிழின் திறம் நீங்கள் கொக்கோ கோலா நிறம். வெளியே பஸ் இருக்கு, ஏற்றி விட்டுவாங்க நம்மவை. இந்த பட்டிமன்ற உலகத்திலேயே தேர்தலே நடத்தப்படாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள். கண்டிப்பா. உங்களுக்கு சட்டமன்றங்கள் கிடையாது, தினமும் பட்டிமன்றங்கள் உண்டு, அதுல நானும் உண்டு. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா மேடம்? எல்லாத்துலேயும் நீங்களே வந்துடுறீங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர். என்ன மேடம்? இல்லை, ரெண்டு பேரும் ஒரே ஒரே உயரம். உயரம். ஆமாம், ரெண்டு பேரும் வரும்போது பேப்பர் எடுத்து பேனா எடுத்துகிட்டு வரல, பட்டிமன்றம் டேப் எடுத்துகிட்டு வருவீங்க அலங்க. அருண் கோப்பா, இது ஒற்றுமை. ஒற்றுமை நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை. ரெண்டு பேருக்கு சப்பு மூக்கு. ஆமாம் ஆமாம், படுத்துருக்கும்போது லாரி ஏறி போயிடுச்சு. ஒரு வேற்றுமை இருக்கு நடுவர் அவர்களே. நீங்கள் பிரபலமான ஆள், நான் ப்ராப்ளம் இல்லாத ஆள். கை தட்டுங்க இதுக்கெல்லாம். இது அவங்களா தட்டணும் மேடம், சொல்லிட்டு கை தட்டுக்குன்னா எப்படி? உண்மையிலே இன்னொரு இவங்க வீட்டுக்காருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது, யாருக்குமே தெரியாது. 2 பேருக்கும் ஒரே நல்ல கல்யாணம். தெய்வமே உங்கள் கால் எங்கே இருக்கு? என் ஃபோன் கால் இப்போ வரல மேடம். ஏன் நான் இதை சொல்கிறோம்னா, உங்ககிட்ட ஒரு 5 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடுவர் அவர்களே. அதை சொல்ல சொல்ல நம்ம மாணவ கண்மணிகள் நல்ல கை தட்டி உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. ஓ, நான் என்ன மேஜிக் ஷோ நடத்த போகிறேன்? முதல்ல உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், உங்கள் அழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல கை தட்டுங்க, அருமையாக கை தட்டல் கொடுங்க. 2வதா உங்ககிட்ட பிடிச்ச விஷயம், நீங்கள் பேசுகிற மதுரை தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகஸ்ட் மாதம் 3 தேதி பட்டிமன்றம் நோட் பண்ணிக்கோங்க. 3வதா பிடிச்ச விஷயம், உங்கள் நகைச்சுவை உணர்வு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சா கை தட்டுங்க. 4வதா உங்ககிட்ட பிடிச்ச விஷயம், உங்கள் தங்கமான குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 5வதா பிடிச்ச விஷயம், நீங்கள் கொடுக்குற பணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.